அன்பு உள்ளங்களே, கொஞ்சம் தமிழ் பிடிப்போமா? பார்ப்போம். என்ன சொன்னேன்? அக், இக், இங்கு, இச், இஞ்ச், இட்டு, இன்னு. மறுபடியும் பாருங்க. அக், 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 இக்கு, இக்கு, இங்கு, இச்சு, இஞ்ச், இஞ்ச், இட், இன், இத்து, இத்து, இந்து, இந்து, இப்பு, இம்மு, இம்மு, ஈ, ஈ, எர், இர், இல், 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 இவ்வு, இவ்வு, இல்லு, இல்லு, இல், இல், இட், இட், இன், இன். இப்போது இதை இத்து இந்துன்னு மெய்யெழுத்துக்களாக இப்போ பார்த்தோம். இப்போது என்ன செய்யலாம்? இதுலேயே க, ங்க, ச, ஞ, ட, ந இந்த எழுத்தையும் இந்த உயிரெழுத்துக்கள் அக்கு ஆயுத எழுத்து அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, அவ். இப்போ இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து நம்ம சொன்னோம்னு சொன்னால் என்ன செய்யலாம்? அம்மான்னு இப்போ வாய்நாள் சொல்கிறோம்னு சொன்னால் அதை எப்படி எழுத்து கூட்டணும்? அம்மா நினச்சி பார்க்கணும். அம்மா என்னென்ன எழுத்து வருது? அம்மா, மா நீட்டி வருது. அ, மா, அம்மா. அ, அ, இது இப்படி போட்டாமா, இது மேலே புள்ளி வச்சா இம், இம், மா. பாருங்க, சின்ன எழுத்தாக இருக்கணும், அப்புறம் அரைச்சொல்லாக இருக்கணும், அப்புறம் பெருசாக இருக்கணும். அதுக்காக சின்ன இதுலேருந்து பெருசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஆ, இம், மா, அம்மா. என்ன எழுத்து? அ, இம், மா, அம்மா. இது குடும்ப உறுப்பினர்கள் முதல்ல அம்மாவில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். அம்மா. இது அ மேலே படித்தாதான் இது அ. ஆ, ஆ, ஆ. இப்பு, 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 இப்பு. பார்க்கிட்ட துணைக்கால் போடுறோம். பாருங்கள், இந்த 3 எழுத்து தான் படிச்சிருக்கோம். இப்போ இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து படிச்சிருக்கோம். உயிர் மெய் எழுத்தில் கொஞ்சம் சொல்லி தந்திருக்கேன். அதில் சில எழுத்துக்களை சேர்த்து வார்த்தைகளை சொல்கிறோம். ஆ, இம், மா, அம்மா. ஆ, இப், பா, அப்பா. ஆ, இம், மா, அம்மா. ஆ, இப், பா, அப்பா. ஆ, இக், கா. துணை எழுத்து போட்டால் தான் சரியாக வரும். ஆ, இக், கா, அக்கா. ஆ, இக், கா, அக்கா. ஆ, முதல்ல இருந்து பார்ப்போம். ஆ, இம், மா, அம்மா. ஆ, இப், பா, அப்பா. ஆ, இக், கா, அக்கா. ஆ, இன், நா. ஆ, இன், நா, அண்ணா. ஆ, இன், நா, அண்ணா. ஆ, இம், மா, அம்மா. ஆ, இப், பா, அப்பா. ஆ, இக், கா, அக்கா. ஆ, இன், நா, அண்ணா, அண்ணா. ஆ,
இன் ஆ இன் நீ அண்ணி ஆ இன் நீ அண்ணி அம்மா அப்பா அக்கா அண்ணா அண்ணி. இப்போ பார்த்துருக்கோம். இந்த அ இம் மா அம்மா அ இப்பா அப்பா அ இக்கா அக்கா ஆ இன் நா அண்ணா ஆ இன் நீ அண்ணி. இப்போ இதை பார்த்துருக்கோம். அப்புறம் சின்ன எழுத்துக்களில் பார்க்கணும்னு சொன்னால் 2 எழுத்துல இது அ இன் நீ அண்ணி. ஆ டு ஆடு ஆ டு இந்த எழுத்தை படிச்சிருக்கோம், அதனால சொல்கிறேன். ஆ டு ஆடு ஆ டு ஆடு. தெரியுதா? ஆடு ஆடு. மெய் வந்துச்சா? வரல. இது மாதிரி இப்போ இன்னைக்கு 1 2 3 4 5 6 எழுத்து படிச்சிருக்கோம், 6 வார்த்தை. இதை சொல்லி சொல்லி பாருங்கள். அ இம் மாங் அம்மா அ இப்பா அப்பா அ இக்கா அக்கா ஆ இன் நா அண்ணா ஆ இன் நீ அண்ணி ஆடு ஆடு. இந்த மாதிரி எழுத்துக்களை சொல்லி சொல்லி பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன். அக் 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 வரிசையில் வர்றது இக் இக்கு இங்கு 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 இச் 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 இஞ்ச் இஞ்ச். முனி நாக்கில் சொல்லணும். இஞ்ச் 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 இஞ்ச். இது இங்கு, இது இஞ்சு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். இது இங்கு, இது இஞ்சு. இது அதுக்கு நடுவில் வர்ற எழுத்து வந்து இச் இச் இச். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இட் இட் இன் இன் இத் 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 இந்த் இந்து இந்து இந்து. இப்பு 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 இம்மு இம்மு இம் 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 இம். ஈ ஈ ஈ இர் இர் இர். இல் 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 இல். இவ்வு 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 இல் இல் இல்லு இல்லு. இது இல் நாக்கை மடக்கி சொல்லணும். எப்படி இந்த கீழே வளைஞ்சிருக்குதோ அதே மாதிரி நாக்கை வளைக்கணும். இல் இல் இல்லு. இது பள்ளம் அப்படிங்கிற இல்லுன்னு சொல்லுவாங்க. எக்கு பள்ளம்னா நாக்கு மேலே இருக்கிற பள்ளத்தில் போய் நாக்கு ஒட்டணும். இல்லு 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 இல்லு. இற்று 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 இன்னு இன்னு. இது மாதிரி திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. தெரியாது சந்தேகமாக இது என்ன எழுத்துன்னு எழுத்தை போட்டு கேட்டீங்கன்னு சொன்னால் நான் திருப்பி சொல்லித்தரேன். இல்லை இதில் படிச்சிடலாம்னா தொடர்ந்து சொல்லி பாருங்கள், படிங்க. இது ஈஸியாக புரியும் உங்களுக்கு. முதல்ல பாருங்கள், பிறகு சொல்லுங்கள், பிறகு படிங்க. சொல்லி சொல்லி பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. இது என்ன எழுத்து, இது எப்படி வாசிக்கணும்னு கேட்டால் திருப்பி திருப்பி நான் அதை சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். பாருங்கள்.